ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா பிக் பாஸ். பிக் பாஸை பத்தின நிறைய அப்டேட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ பிக் பாஸ்ல என்னென்ன டிஃப்ரெண்டா நடக்குதோ அதையுமே நாம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம், பார்த்திருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பிக் பாஸ் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த வீடியோல நாம பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். பிக் பாஸ்ல கிட்டத்தட்ட 70 to 80 days ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து உள்ள வர வைப்பாங்க. ஸோ ஃப்ரீஸ் டாஸ்க் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த டைமிங்ல ஃபேமிலிஸ் உள்ள வருவாங்க. ஒவ்வொருத்தர் ஃபேமிலி ஒவ்வொரு நாளைக்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்கள பத்தின விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு நீங்க இப்படி பண்ணுங்க இன்னும் அப்படின்லாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டு எல்லாருமே போவாங்க. அதே மாதிரி தான் இப்பவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்பவும் நடந்துச்சு. ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நார்மலா பிக் பாஸ் அப்படின்னா கமர்ஷியல் பிலிம் சொல்லலாம். ஸோ எல்லா விஷயமுமே உள்ள இருக்கும். அதுல வந்துட்டு கம்பல்சரி லவ் அப்படின்றது கட்டாயமா இருக்கும். அப்படிதான் நாம இந்த சீசன் 8லயும் பார்த்துக்கிட்டே இருந்தோம், யார் யாரை லவ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த காதல் வந்துட்டு பாத்தீங்கன்னா முக்கோணமா ஆயிட்டு அதுக்கப்புறம் சர்க்கிள் ஆகி அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் ஆகி எப்படியெல்லாம் போச்சு. ஃபைனலா பாத்தீங்கன்னா தர்ஷிகா வெளியில வந்ததுக்கு அப்புறமா விஷாலோட ரூட்டே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்ஷிதா வந்து திடீர்னு விஷால் கூட சேர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள லவ் ரொம்ப ஓப்பனாவே வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க. எல்லா விஷயத்திலயும் சரி, விஷாலும் சரி அன்ஷிதாவும் சரி, எல்லா இடத்துலயுமே ரொம்ப ஓப்பனா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்களுமே இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் ரசிகர்கள் கிட்ட நிறைய எழுந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அன்ஷிதாவுமே வெளியில வந்துட்டு லவ் யூ, மிஸ் யூ அப்படிலாம் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. விஷாலுமே ஒரு லாக்கெட் எல்லாம் கொடுத்திருப்பாரு, அதை வந்து அவங்க போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் குறிப்பா ஒரு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சீசன் 1, 2, 3 அதுக்கப்புறம் தொடர்ந்து கூட இருக்கட்டும், அதுலலாம் இருந்த ஒரு டிஆர்பி ரேட் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 8க்கு இல்லை அப்படிங்கிறது 100% உண்மையான ஒரு விஷயம். இது நம்ம ஆரம்பத்துல கூட இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஸோ என்னதான் பண்ணாலும் என்னதான் உள்ள கண்டென்ட் நம்ம ஸ்ட்ராங்கா கொடுத்தாலும் பிக் பாஸ் சீசன் 8க்கு வந்து மார்க்கெட் ரேட்டிங் ரொம்பவே கம்மி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக அவங்களும் அதை ஏத்தணும், டிஆர்பில ஃபர்ஸ்டா வரணும் அப்படின்றதுக்காக ஏதேதோலாம் ட்ரை பண்ணாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலையில இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்டோட ஒவ்வொரு பாய் ஃப்ரெண்டையும் வந்து வர வச்சுக்கிட்டு இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை வர வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியா இந்த வேலையும் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எழும்பிக்கிட்டு இருக்கு. இதையுமே நிறைய நெட்டிசன்கள் வந்து கேலி கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதேதோ பண்ணீங்க, கடைசியில இந்த வேலையில இறங்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில சொல்ல போனோம் அப்படின்னா ஏற்கனவே உள்ள இருக்கிற விஜய் விஷாலுக்கும் வெளியில வந்து பாக்கியலட்சுமி சீரியல்ல விஜய் விஷாலுக்கு தங்கச்சியா ஒருத்தவங்க பண்ணிருப்பாங்க நேகான்னு சொல்லி. சோ அவங்க ரெண்டு பேருக்குமான கிசுகிசுகள் நிறைய போய்கிட்டு இருந்துச்சு. அந்த வகையில அவங்கள இப்ப உள்ள வர வச்சு விஜய் விஷால் கிட்ட பேச வச்சாங்க. சோ அதுல கொஞ்சம் ரேட் ஏறும், டிஃபரெண்டா காட்டலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க. மேபி அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அடுத்தடுத்து ஜாக்லின், அருண், சௌந்தர்யா இவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வர வைக்கிறது, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை வர வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பிக் பாஸ்ல இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எங்கடா போகுது, நம்ம நாடு எங்க வளர்ந்துகிட்டு போகுது, எந்த இடத்துல நம்ம போய் நிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பிக் பாஸ் அதாவது சீசன் 7 வரைக்கும் இல்லாத ஒரு பிக் பாஸோட விமர்சனங்கள் சீசன் 8க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல தாண்டி போறப்போ இதை வந்து தடையே பண்ணணும்னு சொல்லலாம் ஒரு சில ஊர்ல வந்து போராட்டங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அதையுமே நாம இந்த வீடியோஸ்ல எல்லாம் பேசியிருப்போம், பார்த்திருக்கோம். அதாவது கடைசியா டிஆர்பிக்காக மாமா வேலையே பாக்குறாங்க பிக் பாஸ்ல அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வெளியே ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்குங்க. சோ இதெல்லாம் எங்க போய் முடிய போது, பிக் பாஸ் வந்து கிட்டத்தட்ட பொங்கலுக்கு முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனல்ஸ் வந்துரும். இன்னும் இவங்க வந்து டிஆர்பிக்காக எந்த அளவுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போக போறாங்க அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதே மாதிரி பிக் பாஸ் பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.